இப்போ சூப்பரான நம்ம ஒரு மட்டன் குழம்பு செய்யலாம். அதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூட பெரிய சைஸு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு கலர் ஆகிருந்திருக்கு. 2 பெரிய சைஸு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிட்டோம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் வந்து தயிர், ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் சேர்த்துக்கிறேன், புளிப்பு இல்லாத. இப்போ வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய மசாலா எல்லாமே சேர்ந்து மட்டனில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய மட்டன்லேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வரட்டும். இதுவே மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 7 விசில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.